இந்த ஆலயத்தில் ஒரு விசித்திரமான நேர்த்திக்கடன் நடக்கிறது. பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்த தம்பதிகள் இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் செய்யும் ஒரு சிறிய விஷயம் பலரையும் ஈர்க்கிறது. அது உங்களையும் ஈர்க்கும். அது என்ன தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். அது பிறந்த குழந்தையை கரும்பால் செய்யப்பட்ட தொட்டிலில் வைத்து புனிதமான அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை வலம் வருவது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருக்கிறது. இங்கு அருள்பாலிக்கும் அண்ணாமலையார் மற்றும் அன்னையார் உண்ணாமலை அம்மன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் கருணைமிகு தெய்வங்களாக போற்றப்படுகிறார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லாமல் தவித்த தம்பதிகள் கண்களில் கண்ணீருடன், அம்மா, எங்களுக்கு ஒரு அழகிய குழந்தை பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறினால் பிறந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆலயத்தை வலம் வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். கரும்பு இனிமையின் அடையாளம். வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் நிரம்ப வேண்டும் என்ற ஆன்மீக அர்த்தத்தை இந்த கரும்பு தொட்டில் வெளிப்படுத்துகிறது. ஆன்மீக மரபு இன்னொரு அழகான நம்பிக்கையும் கூறப்படுகிறது. புராணங்களில் வர்ணிக்கப்படும் காமதேனு பக்தர்கள் கேட்ட வரங்கள் அருளும் தெய்வீக சக்தியாக கருதப்படுகிறது. அதேபோல இந்த புனித தலத்தில் அருள்பாலிக்கும் உண்ணாமுலை அம்மன் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வழங்கும் தாயாக அனைவராலும் வணங்கப்படுகிறார். இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். பல வருடங்கள் காத்திருந்த பாக்கியம் இப்போது அவர்களின் கைகளில் குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து அன்புடன் தூக்கி கொண்டு ஆலயத்தை வலம் வரும் அந்த தருணம் அவர்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி, கண்களில் தெரியும் நன்றி உணர்வு, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியவே முடியாது. இங்கு வரும் பல பக்தர்கள் ஒரே விஷயத்தை கூறுகிறார்கள். நாங்கள் பல வருடங்கள் குழந்தைக்காக காத்திருந்தோம். ஆனால் அம்மனை வேண்டிய பிறகுதான் எங்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தை வந்தது என்று. அதனால்தான் என்னவோ இங்கு தினமும் பல குடும்பங்கள் இந்த கரும்பு தொட்டிலில் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை நாம் இன்றும் கூட கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த காட்சி வெறும் ஒரு வழக்கம் மட்டுமல்ல, ஒரு தாயின் பரிபூரண அருள் கிடைத்திருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. ஒரு பக்தியின் வெற்றியடைந்திருக்கிறது. இந்த குழந்தைகள் அனைத்தும் அம்மனின் அருளால் கிடைக்கப்பெற்ற நினைவு சின்னங்கள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் வேண்டுதல் வைத்தால் நிறைவேறும் புனித தலம் என்று பக்தர்கள் தலைமுறைகளாக வழிபாடு செய்து வருகிறார்கள். அன்னையார் உண்ணாமலை அம்மன் அருளால் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமும் கிடைக்கட்டும். குழந்தை வரம் வேண்டுவோர் எவ்வாறு வேண்டுதல் வைக்க வேண்டும்? வாருங்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டிய பல பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அன்னையார் உண்ணாமுலை அம்மன் அவர்களிடம் மனமுருகி வேண்டுதல் வைக்கிறார்கள். இது ஒரு பாரம்பரிய பக்தி முறையாகும். திருவண்ணாமலை பக்தர்களிடம் வழக்கமாக உள்ள ஒரே பழக்கம் இந்த வழக்கம்தான். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பொதுவாக இவ்வாறு வேண்டுதல் வைக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு, மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு முதலில் ஆலயத்திற்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் மனமுருகி தரிசிக்க வேண்டும். தம்பதிகள் இருவரும் சேர்ந்து தரிசிப்பது மிகவும் நல்லது. அம்மனிடம் மனமுருகி வேண்டுதல் வைக்க வேண்டும். உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் நின்று, அம்மா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளுங்கள் என்று மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு அம்மனிடம் வேண்டிய பிறகு நேர்த்திக்கடன் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று கூற வேண்டும். அம்மனிடம் இப்படி சொல்ல வேண்டும்: எங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தால் அந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து
உங்கள் ஆலயத்தை வலம் வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவோம் என்ற உத்தரவாதத்தை அன்னையாரிடம் தெரிவிக்க வேண்டும். பிறகு அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல அர்ச்சனைகளும் அல்லது நெய் தீபங்களும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமானது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் ஆகும். அம்மன் அருள் கிடைத்தால் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து ஆலயத்தை வலம் வந்து நன்றி செலுத்துவது மிக முக்கியமானதாகும். குழந்தை பிறந்தவுடன் நன்றி கடன் செலுத்த வேண்டுமா? அதாவது குழந்தை பிறந்தவுடன் ஆலயத்தை கரும்பு தொட்டிலில் வைத்து வலம் வர வேண்டுமா என்று சந்தேகம் எழும்பும். இங்கு வரக்கூடிய பெரும்பான்மையான பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் 5 வயது 10 வயது குழந்தைகளை கரும்பு தொட்டில் வைத்து ஆலயத்தை வலம் வருகிறார்கள். அவர்கள் குழந்தை பிறந்த 10 ஆண்டுகள் கழித்து கூட ஞாபகம் வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் என்பது மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இங்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய பல பக்தர்கள் கூறக்கூடிய உண்மையாவது, உண்மையான மனதுடன் வேண்டினால் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும், குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் ஒரு குழந்தையின் சிரிப்பு என்றுதான் சொல்வார்கள். அந்த சிரிப்பை பல வருடங்கள் காத்திருந்து பார்க்க முடியாமல் பல தம்பதிகள் மனவேதனையுடன் வாழ்கிறார்கள். அவர்களின் அந்த அமைதியான கண்ணீரை, அவர்களின் மனதுக்குள் இருக்கும் அந்த வேதனையையும் ஒரு தாயாக புரிந்து கொள்வாள் உண்ணாமலை அம்மன். அதனால்தான் திருவண்ணாமலை இந்த புனித நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களின் மனக்கவலைகளை இறைவனிடம் ஒப்படைக்கிறார்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. இது பக்தர்களின் நம்பிக்கையின் மையம். பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்தவர்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொண்டு பிறகு வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் பெற்று கதைகள் இன்றும் பக்தர்களால் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் அந்த ஆசை நிறைவேறிய பிறகு பிறந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து ஆலயத்தை வலம் வந்து நன்றி செலுத்தும் இந்த வழக்கம் இன்று வரை தொடர்ந்து வழக்கத்தில் இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண நேர்த்திக்கடன் அல்ல. இது ஒரு குடும்பத்தின் கனவு நிறைவேறும் தருணம். பல வருடங்கள் காத்திருந்த ஆசை இன்று அவர்களின் கைகளில் குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தையை கரும்பு தொட்டிலில் வைத்து அன்புடன் தூக்கி கொண்டு அம்மன் சந்நிதியை வலம் வரும் அந்த தருணம், அவர்களின் கண்களில் தெரியும் நன்றி, அவர்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சி, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி காப்பாற்றுவாளோ அதே போல உண்ணாமலை அம்மன் இன்றும் தனது பக்தர்களை அன்போடு அருள்பாலித்து வருகிறார். அதனால்தான் இந்த புனித தலத்தில் நடக்கும் ஒவ்வொரு நேர்த்திக்கடனும் ஒரு பக்தியின் சாட்சியாக இருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும் நாமும் ஒரு நிமிடம் மனதை அமைதியாக வைத்து அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்தால் அவளின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் அண்ணாமலையாரின் அருளும் உண்ணாமலை தாயாரின் அருளும் எப்போதும் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் வளமும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். அருள்மிகு அண்ணாமலையார் திருவருள், அன்னையார் உண்ணாமலை அம்மன் கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த புனித காட்சியை பார்த்த பிறகு உங்கள் மனதில் ஒரு வேண்டுதல் இருக்கிறதா? அப்படியானால் உண்ணாமலை அம்மன் அவர்களை மனதில் நினைத்து அம்மா அருள் செய்யுங்கள் என்று இந்த வீடியோவின் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அன்னையார் அருள் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் கிட்டட்டும். புனிதமான அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள திருவண்ணாமலை இந்த தலத்தில் அருள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் தரட்டும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை தாயாருக்கு அரோகரா, அரோகரா. நன்றி, வணக்கம்.